இது என்னுடைய கோர்ஸ் டீட்டெயில். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ட்ரேடிங்கில் புது ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேருந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஃபுல் கண்டென்ட்டும் உங்களுக்கு வேணும்னா நான் பிஃபோர் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஃப்ரீயாக. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இதை டீட்டெயிலாக A to Z தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கால் கூட பண்ணலாம் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு. நாம் இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் சரிங்களா, நாம் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோம், ஒரு லாஸ் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. இமிடியட்டாக அடுத்த என்ட்ரியை போடக்கூடாது. ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ அதுக்கு பிட்வீனில் ஒரு கேப் இருக்கணும். ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டாலும் நாம் ஒரு கேப் கொடுக்கணும், ஒரு லாஸ் பண்ணிட்டாலும் ஒரு கேப். சரி, நான் ஸ்கால்பிங் பண்ணுறாள், நான் டக்குன்னு ட்ரேடு எடுத்துக்கிட்டு இருப்பேன், மெஷின் மாதிரி நான் ட்ரேடு எடுப்பேன்னு நீங்கள் திங்க் பண்ணால் அந்த இடத்துல நம்ம சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் டீச் பண்ணுறது எல்லாமே 4 ஹவரில் டீச் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஒரு என்ட்ரியை 4 ஹவரில் எடுக்கிறேன்னா அது ப்ராஃபிட் போகிறதுக்கு அடுத்த 4 ஹவர் டைம் எடுக்கும், இல்லை லாஸ் போகிறதுக்கு அடுத்த 1 ஹவர் ஆச்சு டைம் எடுக்கும். அப்படி நம்மளுக்கு 1 ஹவர் டைம் எடுத்த பிறகு நம்மளுக்கு அடுத்த என்ட்ரி கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 4 ஹவர் 5 ஹவர்ஸ் ஆகும். இல்லை என்னுடைய டைப்லேயே நீங்கள் 1 ஹவரை யூஸ் பண்ணி ஸ்கால்பிங் பண்ணலாம். அப்போ 1 ஹவரில் ஸ்கால்பிங் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆர் 30 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். ஒரு லாஸ் ஆகிறதுக்கு 50 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். இந்த ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் ப்ராஃபிட்ல இருந்தா ஒரு குட் மைண்ட் செட்ல இருப்பீங்க. லாஸ்ல இருந்தா உங்களுக்கு அந்த லாஸை எப்படி ரெக்கவரி பண்றதுங்கிற மைண்ட் செட்லயே இருப்பீங்க. அடுத்த ட்ரேடு குயிக்கா எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதை பண்ணாம நீங்க வேற ஏதாச்சும் ஒர்க்கை பார்த்துட்டு அடுத்த 1 ஹவர் கழிச்சோ 2 ஹவர் கழிச்சோ மார்க்கெட்டுக்குள்ள வரணும். ஓகே, இதெல்லாம் பேசிக்கா எனக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாம இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போலாம். சரிங்களா, இப்போ நம்மளுடைய கான்செப்ட்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நேம் ஏ, ஒருத்தர் நேம் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற பர்சன் கிட்டையும் 1 லேக் அமௌண்ட் இருக்கு, பிங்கிற பர்சன் கிட்டையும் 1 லேக் அமௌண்ட் இருக்கு. ஏங்கிற பர்சன் என்ன பண்றாருன்னா அவரோட 1 லேக்ல இருந்து ஜஸ்ட் 5% மார்க்கெட்டுக்குள்ள கொண்டுகிட்டு வர்றாரு. பிங்கிற பர்சன் என்ன பண்றாருன்னா 100% மார்க்கெட்டுக்குள்ள கொண்டுகிட்டு வர்றாரு, அதாவது டெபாசிட் பண்றாரு. ஏ பர்சன் 95,000 அதாவது 95,000 என்ன பண்ணியிருக்காருன்னா வெளியே வச்சிருக்காரு. வெளியே மீன்ஸ் கையில் இருக்கலாம், கேஷா இல்லை போன்பேல எதுலையோ ஒன்று இருக்கலாம். இவர்கிட்ட இருந்த மொத்த அமௌண்ட்டையும் மார்க்கெட்டுக்குள்ள 100% கொண்டுகிட்டு வந்துட்டார். ஏ பர்சனும் ஒரு நாளைக்கு 1% தான் யூஸ் பண்ண போறாரு, பி பர்சனும் ஒரு நாளைக்கு 1% தான் யூஸ் பண்ண போறாரு, அதாவது லாஸோ ப்ராஃபிட். இப்போ ஏங்கிற பர்சன் 1% லாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர்கிட்ட பேலன்ஸ் 4% இருக்கு. இந்த பிங்கிற பர்சன் 1% லாஸ் பண்ணிட்டா இவர்கிட்ட பேலன்ஸ் 99% இருக்கு. இப்போ இவங்க 2 பேர்த்தோட சைக்காலஜி எப்படி வேலை செய்யும் நான் சொல்றேன். ஏங்கிற பர்சன் இந்த 1% ரெக்கவரி பண்ணணும். பட் இவர் டெபாசிட் பண்ணதே 5% தான், பேலன்ஸ் இருக்கிறது என்னமோ 4%. அப்போ இது அடுத்த 4 நாளைக்கு தேவையான கேபிட்டல். இப்போ பிங்கிற பர்சன் என்ன பண்ணிட்டாரு, 1% லாஸ் பண்ணிட்டாரு, இவர்கிட்ட 99% இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு நார்மலாவே என்ன யோசனை வரும்னா நம்ம கிட்ட தான் பெரிய அமௌண்ட் இருக்கு, சரி இன்னும் 1% ஆட் பண்ணி பார்ப்போம், அதாவது ட்ரேட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கேன்னு நினைப்பாரு. 2% தானே லாஸ் ஆகுது, 98 இருக்குல்லன்னு நினைப்பாரு. அதுவும் பை சான்ஸ் இது ப்ராஃபிட் வந்துட்டா பிரச்சனை இல்லை, இதுவும் லாஸ் ஆனா இன்னொரு % அப்ளை பண்ணுவார். இப்போ இவரு 3% அப்ளை பண்ணிட்டாரு. ஓகேங்களா, டோட்டலா இவரு 1% தான் அப்ளை பண்ணியிருக்காரு. இவரு 3% அப்ளை பண்ணால் அவர்கிட்ட அடுத்து 2% தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த நாள் ட்ரேட் பண்ண டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணுறது டக்குன்னு பண்ண முடியாது இல்லையா, நம்மளுக்கு ஒரு டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் சம் புரோக்கரில்
ஒரு 5 hours ஆகும். சம் ப்ரோக்கரில் இன்ஸ்டன்ட் வந்துடும், சம் ப்ரோக்கரில் 1 hour ஆகும், சம் ப்ரோக்கரில் 10 minutes ஆகும். இல்லை நம்ம கையில் இருக்கிற காசை ஆன்லைனாக கன்வெர்ட் பண்ணி டெபாசிட்டு மிஷினில் போய் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் டைம் எடுக்கும். ஆனால் இந்த பர்சன் கிட்ட அதிகமாக இருக்கும்போது 1 hourம் டைம் எடுக்காது, இமிடியட்டாக அப்ளை பண்ண சான்ஸ் கிடைக்கும். மீன்ஸ் இந்த 5% டெபாசிட் பண்ணுற பர்சன் சேஃபாக இருப்பாங்களா, இந்த 100% டெபாசிட் பண்ணுற பர்சன் சேஃபாக இருப்பாங்களான்னா நான் இவங்க தான் சேஃபாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் லிவரேஜ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் 5% வச்செல்லாம் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. 5%ங்கிறது 5,000 வச்சு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கலாம். 5,000 நீங்கள் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணும்போது $50 தான் வரும். சரிங்களா? இதை வச்சு நம்மளால ட்ரேட் கரெக்டாக எடுக்க முடியுமான்னா கோல்டுலலாம் எடுக்கவே முடியாது. எடுத்தாலும் நம்மளுக்கு மினிமம் ஸ்டாப் லாஸே $10 வரும். $10ங்கிறது 1% ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்ல நம்மளுக்கு சென்ட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? சம் புரோக்கரில் இருக்கும், சம் புரோக்கரில் இருக்காது. இந்த சென்ட் அக்கௌண்ட் இருக்கிற புரோக்கர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சென்ட் அக்கௌண்ட்ல 5%ங்கிறது 5,000 இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட 5,000 அமௌண்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். சரி, இப்போ நம்ம கிட்ட 5,000 இருக்கு, 1%ங்கிறது 1,000. சரிங்களா? அப்போ நம்ம 1,000 லாஸ் பண்ணிட்டா 4,000 இருக்கும். அந்த 4,000 வச்சு நம்ம எதை வேணா பண்ணலாம். இவங்க கிட்ட 1 lakhங்கிறது 1 lakh சென்ட் கிடைக்கும். சரிங்களா? அவங்க 99,000 சென்ட் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. 1 லாஸ் ஆயிட்டு, அடுத்தது 1% லாஸ் ஆயிட்டா 98, இந்த 1% லாஸ் ஆயிட்டா 97. இவங்க கிட்ட இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 97,000 சென்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் மார்டிங்கல் போட்டு எப்படியாச்சும் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படின்னு. என்ன நடக்குன்னா இந்த மார்டிங்கல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பை சான்ஸ் ப்ராஃபிட் வந்துட்டா ஓகே, வெல் அண்ட் குட். லாஸ் வந்தா இந்த 3%ஓட சேர்ந்து 6% போகும், 6%ஓட சேர்ந்து 8% போகும். இந்த 8,000 கவர் பண்றதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும். ஆனா இவங்க ஜஸ்ட் 1% தான் லாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 1000 கவர் பண்றது அடுத்த நாளே பண்ண முடியும், இல்ல அதுக்கு அடுத்த நாள் பண்ண முடியும், இல்ல 1 வீக்குள்ள பண்ண முடியும். இவங்க லாஸ் பண்ணிட்டா இந்த 8% நான் கவர் பண்றேன்ற சாக்குல 16% போகும். ஏன்னா நம்மளுக்கு பெரிய அமௌண்டா இருக்க நம்மளோட மைண்ட் வந்து என்ன பண்ணுன்னா லாஸ் தானே எடுத்துக்கலாம், அடுத்த என்ட்ரியை பார்த்துக்கலாம், அடுத்தது இன்னும் பெட்டரான என்ட்ரியில் லாட் அதிகமாக போடலாம், பர்சன்டேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி போடலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டெபாசிட் பண்ணும்போதே மினிமம் டெபாசிட் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு 100% கேபிட்டல் இருக்குன்னா அதில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் 1 டேக்கு 1% யூஸ் பண்ண போகும். அப்போ 5 டேக்கு 5% போடுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு டெபாசிட் அப்பப்போ பண்ண முடியாதுன்னா 10% 10 டேஸ்க்கு போடுங்க. 10 டேஸ்க்கு 1 டைம் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே கிளவரா எப்படி பண்ணணும்னா ஃபோரெக்ஸ் அக்கௌண்ட்ல வேலட்னு ஒன்று இருக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். நீங்க எப்பயுமே வேலட்ல இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த 10% டெபாசிட் பண்ணுறதையும் வேலட்டில் இருக்க போகுது, வேலட்ல இருந்து 1% மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. அப்போ 1% மட்டும் எடுத்துட்டு வரும்போது அது லாஸ் ஆனால் நம்ம அந்த டேவை எண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லை சக்ஸஸ் ஆனால் அந்த சக்ஸஸ் ஆன நம்மளுக்கு 0.5% சக்ஸஸ் ஆகிருக்கலாம், 1.5% சக்ஸஸ் ஆகிருக்கலாம். அதை மறுபடியும் வேலட்டுக்கே கொண்டுகிட்டு போயிட்டு 1% மட்டும் அடுத்த நாளைக்கு வச்சுக்கோங்க. இப்படி ட்ரேட் பண்ணும்போது நம்ம பார்த்து பண்ணுவோம். சரிங்களா? இதில் ஒரு அட்வான்டேஜ் கூட, இப்போ நம்ம 10% டெபாசிட் பண்ணிட்டோம், 90% அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. இப்போ 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கு, 10,000 டெபாசிட் பண்ணிட்டோம், 90,000 அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. இந்த 90,000 நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சின்னா டக்குன்னு எடுத்து செலவு பண்ணலாம். செலவு பண்ணலான்னா நான் வந்து எமர்ஜென்சிக்கு சொல்கிறேன்.
சும்மா இருக்கும்போது செலவு பண்ணிட்டோம்னா நம்ம கேபிட்டல் போயிடும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லைன்னு இந்தியாவிலலாம் இருக்குது. அப்போது நம்ம வந்து மினிமம் கேபிட்டல் தான் பண்ணியிருக்கோம். இது போனாலும் எல்லா புரோக்கரும் ஏமாத்திர மாட்டாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற புரோக்கரெல்லாம் 15 இயர்ஸாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம் புரோக்கர் நியூ புரோக்கராக இருந்தால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபண்டிங் அக்கௌண்ட்லலாம் ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி. நம்ம 10% வச்சுருந்தோம்னா டெபாசிட் பண்ணி 90% அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதே 10 days கவர் ஆக போகுது. 10 days நம்ம லாஸ் ஆனால் அந்த மாதிரி செட்டப் ட்ரேடு எடுக்காமலே இருக்கிறது பெட்ரு. அடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது பெட்ரு. நம்மளுக்கு இது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று என்னன்னா நம்ம ஸ்கேமர்ஸ்ல இருந்தும் தப்பிக்கலாம். இந்த 10 daysல 10% லாஸ் ஆகுமானா அப்படி லாஸ் ஆகிற ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னா இந்த 10% மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு மீதி இருக்கிறது வீக்லி ஒன்ஸ் வித்ராவலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 5 lakhல 10% எவ்வளோ 50,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், டெபாசிட் பண்ணால் போதும். 5 lakhல பர் டேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5,000 வரும். சரிங்களா, 1% ஈக்குவல் டு 5,000. அந்த 5,000 மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மீதி இருக்கிற 45,000 நீங்கள் வேலட்லேயே வச்சுக்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இதெல்லாம் நம்ம எப்படி சாத்தியம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து சென்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது நாம் என்ன பண்ணணும்னா இந்த சென்ட் அக்கௌண்ட்டில் 1% தான் யூஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் சென்ட் அக்கௌண்ட்டு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் தேர்டு பாயிண்ட் உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்கும். அந்த லிவரேஜ் 1:2000 கிடைக்கும். சில இடத்துல 1000 கிடைக்கும், சில இடத்துல 3000 கிடைக்கும். அதனால் நீங்கள் 1000 சென்ட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது, இல்லை 100 சென்ட்டை வச்சு என்னால் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு லிவரேஜ் அதிகமாக கிடைக்கிது. அப்போது நாம் வந்து 30 சென்ட்டை வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். அப்போது நம்ம வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற ரிஸ்க்கை பார்த்து நான் வந்து ஒரு நாளைக்கு 1%ங்கிற விதமாக நான் வேலெட்டில் வச்சுருக்கேன். சரிங்களா, எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி கிடைக்கும் நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி படி. சரிங்களா, என்னுடைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸ்கால்பிங்கில் 1 டேக்கு நான் வந்து 2 என்ட்ரிஸ் எடுப்பேன். அதே மாதிரி 4 ஹவர்ஸில் என்னுடைய ஃபிபொனாச்சி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 1 வீக்குக்கு நான் 3 என்ட்ரி எடுப்பேன். இது எவ்வளோ ஆச்சு, வீக்குக்கு 10 என்ட்ரிஸ் ஆச்சு. இது எவ்வளோ ஆச்சு, 3 என்ட்ரிஸ் ஆச்சு. அப்போ டோட்டலாக எவ்வளோ 13 என்ட்ரி ப்ளஸ் 2 என்ட்ரி ஆட் பண்ணிக்கோங்க. சம்டைம் நம்மளுக்கு 5 என்ட்ரி கூட கிடைக்கலாம், அப்போ +2. இப்போ டோட்டலாக 15 என்ட்ரிஸ் ஆச்சு. இதில் என்ன பண்ணணும்னா 1 வீக்குக்கு எத்தனை பர்சன்டேஜ் நான் 1 lakhல யூஸ் பண்ண போகிறேன், 5%. அப்போது 5%னா சென்ட்டில் எவ்வளோ வரும், 5000 வரும். சரிங்களா, எனக்கு டோட்டல் என்ட்ரி 15. சரிங்களா, இப்போது இந்த 15 என்ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணும்போது பர் என்ட்ரிக்கு 300 சென்ட் கிடைக்கும். இந்த 300 சென்ட் தான் என்னுடைய ரிஸ்க். அப்போது நாம் ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி தான் அதிகபட்சமாக எடுக்க முடியும், 3 என்ட்ரி எடுக்கலாம். 300 சென்ட்டுன்னா 3 என்ட்ரி. இதில் நம்மளுக்கு 1:2 ப்ராஃபிட் நான், அதாவது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வச்சுட்டு 50% புக் பண்ணிவிட்டு காஸ்ட் டு காஸ்ட் வச்சுட்டு அதை வந்து TP2 TP3ங்கிற ரேஞ்சு கொண்டுகிட்டு போவேன். சரிங்களா, அது வந்து ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி TP2 TP3 TP4 இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம TP2 வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் லெவலில் 1 லெவல் வரைக்கும். இந்த 3 என்ட்ரியில் எனக்கு ஒரு என்ட்ரி சக்ஸஸ் ஆனால் கூட நான் அந்த டேல ப்ராஃபிட்டபுளாக இருப்பேன். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு தான் கிடைக்கும். அதாவது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி நான் இந்த இடத்துல சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை கிடைக்குது, 10 கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த இடத்துல 100 சென்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லை 20 கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த இடத்துல 50 சென்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சில பேர் ஸ்கால்பிங் பண்ணுறேன்ட்டு எத்தனை பண்ணுவாங்கன்னா ஒரே நாளைக்கு 30 ட்ரேடு எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். 30 ட்ரேடு எடுத்தால் நீங்கள் வந்து 30 சென்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போது
இது போல் நாம் எடுக்கும்போது என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் எல்லாம் ஆகுதுன்னா, ஒன்று நாம் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு எடுக்கும்போது ஒரு ட்ரேடுக்கும் இன்னொரு ட்ரேடுக்கும் கேப் கிடைக்கும். சரிங்களா? இல்லை ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் நம்மளுக்கு கேப் கிடைக்கும். அப்போ ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷன் நம்ம எங்கே செல் போக போகிறோம், பை போக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பார்த்தா உங்களுக்கு பெட்டரான ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெயினாக இந்த கேண்டில் ஸ்டிக்கை போட்டு குழப்பிக்காதீங்க. 2 பாருங்கள். ஒன்று ஸ்ட்ராங் கேண்டில் பாருங்கள், இன்னொன்று கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் பாருங்கள். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ராங் கேண்டில் இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பாருங்கள். நிறைய கேண்டில் பார்க்காதீங்க. இந்த மாதிரி கேண்டில் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க, இல்லைன்னா அந்த என்ட்ரி அவாய்ட். ஃபர்தராக என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை A to Z தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு, இல்லைனா டெலகிராம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், காலும் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் கொடுங்க. என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபுக்காக தான் நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.